ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் கிளாஸ்க்கு நமக்கு தேவையான திங்ஸ் இவ்வளோ தான். சரிங்களா? கட்டரு, பேங்கிள், இது வந்து 4 கட் பேங்கிள். ஓகேங்களா? 5 கட்லேயும் இருக்குது. சரிங்களா? என்ன கட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஒரு ஃபேப்ரிக் க்ளூ, அண்ட் தென் ஒன் ஸ்கேல், உட்டன் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி பாக்ஸோட கேப் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சில்க் த்ரெட். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நான் வந்து உங்களுக்கு பிங்கே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உட்டன் ஸ்கேல் மோஸ்ட்டாக வந்து உட்டன் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டார்டிங் இதில் வச்சுட்டு பாருங்கள், நல்லா எப்படி பாருங்கள், எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். தெரியுதா நான் சுற்றுறது? சிக்கு விழுவாமல் கரெக்டாக சுற்றிக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் அளவெடுத்து எத்தனை டைம் சுற்றினா உங்களுக்கு உங்கள் த்ரெட்டு கரெக்டாக இருக்குன்னு உங்கள் பேங்கில் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி நான் ஒரு 15 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். ஓகேங்களா? 15 or 20 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து இந்த எட்ஜில் கட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? தெரியுதா? நான் ஃபஸ்ட் இங்கே வந்து ஒரு க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். பாருங்க, க்ளூ போட்டு ஒட்டிட்டு ரெண்டாக டிவைட் பண்ணி பாருங்கள். எதுக்காக க்ளூ போட்டு விட்ட சொன்னேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு நூறு வந்து கரெக்டாக வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதுக்காக உங்களுக்கு கட் பண்ணி இது பண்ணுறதுக்காக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதில் கொஞ்சமாக வந்து க்ளூ போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா?
ஓகே. நீங்கள் இந்த இதில் சுற்றினதை வந்து சுற்றிட்டு அதை வெளியே எடுத்து 2 கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து கம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? த்ரீ சைட்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்பவும் போட வேண்டாம், கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கரெக்டாக ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கேப்லே பண்ணாலும் ஓகே, இல்லை அதுக்குன்னு எதுவும் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. கையில் மட்டும் ஒட்டிட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கொட்டும் போது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கையில் கம் படாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. தெரியுதா? ஒரு 1 மினிட் ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு கூட ரிமைனிங்கில் சுற்ற ஆரம்பிங்க. ஓகேங்களா? ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். பாருங்கள். கரெக்டாக வந்து இப்படி உருண்டையாக போட்டு பண்ணிடாதீங்க. ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி, அதாவது நீங்கள் சுற்றுனீங்க பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு நூலும் தனித்தனியாக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டையாக வச்சு சுற்றுங்க. டைட்டாக சுற்றிக்கோங்க, லூஸ் விட்டுறாதீங்க. ஓகேங்களா? கேப் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக சுற்றிட்டே வாங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்ற வேணாம். அது எண்ட் ஆகுது பார்த்தீங்களா? பாருங்கள், அதுக்கு எண்ட் ஆகிறதுக்கு பக்கத்தில் சுற்றுங்க. ஓகேவா? பாருங்கள், அந்த மாதிரி வந்து எண்ட் ஆகுது பார்த்தீங்களா? பாருங்கள், ஒரு நூலுக்கு மேலே நூல் சுற்ற வேணும். Incoming call from Google Mom identified by Truecaller. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம் போட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? ரிமைனிங் எதுக்கும் போட தேவையில்லை, லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா ஓகே. இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்கில் இல்லாமல் நான் ஃபுல்லாகவே கம் பேஸ்ட் பண்ணிக்கிறனாலும் ஓகே, அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஒன்றுக்கு மேலே ஒன்று சுற்றுனீங்க அப்படின்னா வந்து திக்காக இருக்கும், உங்களுக்கு தான் வந்து நூல் வேஸ்ட் ஆகும். ஸோ கரெக்டாக சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வராது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து வெறும் ஒரே நூலில், ஐ மீன்
இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு சுற்றாமல் ஒரே நூல்லே அப்படியே சுற்றிட்டே இருக்கலைன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றினா கூட நம்மளால் முழுசாக சுற்றி முடிக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பிங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து எனக்கு பாதியிலே வந்து நூல் தீந்துருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக முடியுதா அந்த இடத்துல வந்து ஒரு கம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம் பேஸ்ட் பண்ணி ஒரு 30 செகண்டாக 1 மினிட் நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் வச்சிங்கனாவே போதும். இந்த ட்ரை நம்ம அடுத்த நூல் சுற்றுறதுக்குள்ளேயே அது ட்ரை ஆகிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து சுற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து அப்படியே நம்ம நூல் சுற்றி வச்சுட்டோம். நூல் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரியே நீங்கள் வந்து கம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் 3 or 4 சைட்ஸ் சுற்றினீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஃபுல்லாக தொடரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க இல்லை மேம் நான் ஃபுல்லாகவே சுற்றி பண்ணிக்கிறேன்னா உங்களுக்கு விருப்பம். கரெக்டாக ஃபினிஷ் ஆகிற இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்ண வேண்டாம். ஒரு 1 மினிட் விடுங்க. மறுபடியும் இது செகண்ட் டைம் சுற்றினதும் செட் ஆகிட்டோம். இதெல்லாம் செட் ஆகிட்டோன்னு விடுங்க. ஒரு 1 மினிட் வைங்க. ஃபேப்ரிக் லூங்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு ஒட்டிக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம சுற்ற ஆரம்பிக்கலாம். ஸ்பேஸ் இல்லாமல் கரெக்டாக சுற்றிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கை பெயினாக தான் இருக்கும். சரிங்களா? சரியாக போயிடும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாயிரும். நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு தான் வந்து மணி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாம் சொல்லுவாங்க என்ன ஒரு த்ரெட்டில் நூல் சுற்றி கொடுக்குறதுக்கு இவ்வளோ காசுலாம் கேட்பாங்க. ஸோ வேல்யூவாக உங்கள் கரெக்டாக நல்லா கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை பற்றி தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம வந்து கரெக்டாக ரொம்பலாம் சேல்ஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இதில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்க. நல்லா ஸ்டேட்டஸ் வைங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் டெய்லி போட்டுகிட்டே இருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து கசகசம் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்லேருந்து அதாவது எதுலேருந்து கரெக்டாக வந்திருக்கோ அந்த இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே நமக்கு கரெக்டாக வராது. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஒரு விஷயம் வரல அப்படின்னா வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.
அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் லாஸ்ட்டாக அங்கே எண்டிங் வருது பார்த்தீங்களா, அப்போ வந்து இங்கேருந்தே கொஞ்சம் க்ளூ போட்டுக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக அந்த மூட்டினம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிசுறு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு லைட்டாக கம்பு போட்டு இப்படி அழுத்தி விட்டுருங்க. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்க மாதிரி. இது உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூங்கிறதுனால உங்களுக்கு நூலுக்கு மேலே வந்து தெரியாமல் லைட்டாக பட்டுட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு இது வந்து ட்ரை ஆயிடும். ஓகேங்களா, நீங்கள் கம் போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம், நீங்கள் படுக்க சுற்றிட்டே இருங்க. கடைசியாக வரும்போது இந்த மாதிரி பிசராக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது கரெக்டாக இருந்துட்டு மிச்சத்தில் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த இடத்துக்கு லைட்டாக வந்து கம் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக இது பாருங்கள், வேணுங்கிற அளவுக்கு சுற்றிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிசராக இருக்கிறதுல வந்து லைட்டாக வந்து கம்மை போட்டு விட்டுருங்க. தெரியுதா, விட்டுட்டங்காட்டி பிசரில் இது நீட்டிட்டு இல்லாமல் அதையும் நீட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்படி நீட்டாக நம்ம பண்ணிட்டோமா, ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு ட்ரை ஆயிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து எனி கலர் எனி பேங்கிள் சைஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது 4 கட்லேயே ட்ரை பண்ணுங்கள், இல்லை நீங்கள் 2 கட்டில் பண்ணாலும் ஓகே. இது வந்து 2 கட். ஓகேங்களா, 1 கட் இருக்குது, நிறைய சைஸ் இருக்குது. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது எனக்கு பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா.